தெய்வத்துடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்கிற தலையங்கத்துல கள்ள அற்புதங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த 2-3 செய்திகளில பேர் சொல்லி கூப்பிடுவதையும் நோய்களை சொல்லி கூப்பிடுவதையும் நாங்கள் பார்த்தோம். இன்னும் ஒரு காரியம் இவர்கள் செய்வார்கள். சிலரை கூப்பிட்டு அவர்களுடைய அந்தரங்க பாவங்களை, குற்றங்களை, மீறுதல்களை ஒரு பெரிய கூட்டத்திற்கு முன்பதாக எல்லாரும் தெரிந்து கொள்ளத்தக்கதாக சொல்லுவார்கள். கவனிக்கணும். ஒருவரை கூப்பிட்டு அவருடைய பாவத்தை, மீறுதலை, பிழைய எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அதை பிரஸ்தித்தம் பண்றது, அதை அவர்களுக்கு மற்றவர்களுக்கும் இவருடைய அந்தரங்க காரியங்களை தெரிவிக்கத்தக்கதாக சொல்லி, இதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நீ இப்படி எல்லாம் இருந்தாய் என்று சொல்லுகிறது ஆண்டவர் செய்கிறது கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு மனிதனை அவமானப்படுத்த வரல, ஒரு மனிதனை கேவலப்படுத்த வரல, ஒரு மனிதனை அவர் புறக்கணிக்க வரல, ஒரு மனிதனுடைய அந்தரங்கத்தை அவர் பப்ளிக்ல சொல்லுவதற்கு அவர் வரல. அவர் அப்படிப்பட்ட தெய்வமும் கிடையாது, அவர் அப்படி செய்கிறவரும் கிடையாது. அங்கே சமாரியா ஸ்திரீடைய கதைகள்ல அதெல்லாம் நாங்கள் அதை பார்க்கிறோம். அந்த ஸ்திரீடைய வாழ்க்கை தெய்வத்துக்கு தெரிந்தும் தன்னுடைய வாயினால அவர் ஒன்றும் சொல்லல. அவதான் சொல்றா, எத்தனை பேரோட இருந்தேன், நீ சொல்லுகிறது உண்மை என்று சொல்லுகிறார் ஒழிய அவர் அவ கேவலப்படுத்தல, வெட்கப்படுத்தல, அவமானப்படுத்தல. பாவியா இருந்த போதிலும் அவ தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லுகிற நாங்க இயேசு செய்தது போல செய்யாமல் மாறுபாடானதுகளை செய்கிறோமே, இது இயேசு செய்கிறது தானா? இது ஆவியானவர் செய்கிறது தானா? அதே போல அங்க விபச்சாரத்துல கண்டுபிடித்ததான ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவள் மேல் கல்லறிய வேண்டும் என்று அங்கே கொண்டு வரும் போதும் கூட ஆண்டவர், நீ அங்கே அப்படி செய்ததை பார்த்தேன், அப்படி செய்ததை கண்டேன், அப்படி செய்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவமானப்படுத்தல என் ஆண்டவர். என்ன செய்தார்? மாறாக எல்லாரும் குற்றப்படுத்தினது போல அவர் குற்றப்படுத்தவும் இல்லை. ஒன்று சொல்லுகிறாரு, இனிமேல் பாவம் செய்யாத என்று சொல்லி அனுப்புகிறார். அப்ப தெய்வம் ஒரு மனிதனை அணுகுகிற, ஒரு மனிதனுக்கு ஊழியம் செய்கிற, அவருடைய வரங்களை வெளிப்படுத்துகிற அந்த முறைகளை வேதத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும், பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு அதன்படி ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டும். இது எங்களை நடத்துகிறது ஆவியானவராக இருந்தால் நாங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டோம். ஆவியானவராக இல்லாத பட்சத்துலதான் இப்படி அவமானப்படுத்துற, கேவலப்படுத்துற, வெட்கப்படுத்துற, தூசிக்க பண்ணுகிற காரியங்களை நாங்க செய்வோம். இதுல எந்த சந்தேகம் கிடையாது. இயேசுவை போல நாங்க மாற, இயேசுவை போல ஊழியம் செய்கிறவங்களுக்கு பின்னால நாங்க ஓட, எங்களை ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.